மெரிடைம் ட்ரீமை நம்பிக்கையோட தொடங்குங்க. அமிட் அண்ட் மர்ஸ்க் பெண்கள் கடல்ல தலைமை தாங்கிறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ இப்பவே BE மெரைன் இன்ஜினியரிங் கேடட்ஷிப் ப்ரோக்ராம்ல அப்ளை பண்ணுங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ராகு கேது பெயர்ச்சி நடந்திருக்கு. என்னடா இந்த வருஷத்துல சனி பயிற்சி ஆகுது, குரு பயிற்சி ஆக போது, ராகு கேது பயிற்சி ஆயிருக்கு. ஜாதக ரீதியா இதுக்கான பலன்கள் நம்ம நிறைய தொடர்ச்சியா தெரிஞ்சுட்டே வரும். ஆனா அந்த டாரோ ரீடிங்ல இதுக்கான பலன் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ஸ்பெஷலா உங்களுக்காகவே இந்த டாபிக்கோட நான் வந்திருக்கேன். இந்த எபிசோட நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம். ராகு கேது பயிற்சி பலன்கள் ஆஸ்ட்ராலஜி ரீதியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. டாரோ கார்டுல நீங்க அதுக்கான பலன்கள் சொல்றீங்க, ஜெனரலா அந்த எனர்ஜியை வச்சு சொல்றீங்க. இந்த மாதிரி பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா பயிற்சி பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பயிற்சின்றது ஒரு எனர்ஜி ஷிஃப்டிங் தானே. அந்த ஷிஃப்டிங்ல இந்த ராசிகளுக்கு எப்படியான ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அதனுடைய அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அந்த அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். அப்போ இப்போ 12 ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு டாரோ கார்டு வச்சு எங்களுக்காக சொல்றீங்க. ஓகே ஓகே. மிதுன ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு டாரோல சொல்லுங்க மேம். இப்போ அவங்களுடைய கரியர் எப்படி இருக்கும், அதே மாதிரி இப்போ இதை ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஸோ அவங்களுடைய கரியர் ப்ரமோஷன் சம்மந்தமாக இந்த ராகு கேது பயிற்சியில் எப்படி இருக்கும் மிதுனத்துக்குன்னா, ஏதோ ஒரு சக்ஸஸ்க்கான அந்த செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதில் ஒரு பர்சன், அவங்களுக்கு ரொம்ப லாயல்ட்டியான ஒரு பர்சன், ரொம்ப லவ்விங் கேரிங்கான ஒரு பர்சன் இதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களுடைய கரியருக்கும் அவங்களுடைய ப்ரமோஷன் சக்ஸஸ்க்கும், சரி கரியர் சக்ஸஸ்க்கும் ப்ரமோஷனுக்கும் உறுதுணையாக இருக்க போகிறாங்க. ஓகே. ஹையர் எஜுகேஷனுக்காக இருக்காங்க, அப்ராட் போகணும்னு நினைக்கிறாங்க, வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த வாய்ப்பு எப்படி இருக்க போகுது? அதாவது நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும், அப்படிதான் இருக்கு இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க ஒன்று நினைச்சிருப்பாங்க, ஆனால் நடக்கிறது வேற மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நடக்கும். பட் என்ன நடந்தாலும் ஃபைனலி அவங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிடும். ஸோ இந்த வெளிநாடு போய் படிக்கிறது, படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், ஹையர் எஜுகேஷன் இல்லை ஓவர்சீஸ் எஜுகேஷன் எதுவாக இருந்தாலுமே அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒன்று நடக்கும். இவங்க ஒரு பிளான் பண்ணாங்கன்னா அது வேற மாதிரி நடக்கும். பட் அந்த எண்ட் ஆஃப் த மூமெண்ட்ல இவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும், இவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை கொடுத்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே. இப்போ மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது, குழந்தைகளுக்கு எப்படி இருக்கு? ஸோ பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, யாரை பற்றியும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. ஸோ அவங்களை தேடி ஒருத்தவங்க வந்துட்டாங்க, அவங்க கூட இருக்கிறவங்களும் நல்லபடியாக பார்த்துப்பாங்க, சந்தோஷப்படுத்தி பார்த்துப்பாங்க. பட் அட் த சேம் டைம் யாருமே இல்லைன்னு நினச்சும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. இந்த செல்ஃப் ஹீலிங், செல்ஃப் லவ், செல்ஃப் ஹாப்பினஸ் இந்த விஷயங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த டைம் பீரியட்ல அப்படின்னு இருக்கு. குழந்தைகள், ஸோ குழந்தைகளுக்குன்னு பார்க்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். அதாவது இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு மனசு கேட்குறேன், மனசு சொல்கிறது கேட்குறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத தப்பான விஷயங்களை போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த டீனேஜ் கண்டிப்பாக ஸோ ரொம்ப அந்த மனம் சார்ந்த விஷயங்களில், இமோஷன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கடைபிடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கிற விதமாக ஸ்பிரிச்சுவல் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்த நாட்டத்தில் போனாங்கன்னா இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். மிதுன ராசினியர்கள் இத்தனை காலகட்டம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருப்பாங்க, வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ், இதுல இருந்து அவங்க விடுபடுறதுக்கான வாய்ப்புகளா இந்த காலகட்டம் இருக்குமா? அதாவது சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இன்னும் அதிகமாக ஆகும், இல்லை சுற்றி இன்னும் நிறைய விதமான ஆப்போசிஷன்ஸ் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த டைம் பீரியட் இதை சார்ந்த விஷயங்களை மட்டும் இவங்க கொஞ்சம் அடக்கி வச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா பக்கமும் அவங்களுக்கு ஆப்போசிஷன்ஸ் கிளம்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. கூட இருக்கிறவங்களே தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், சினிமாவாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க, இவங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது? இவங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இப்போ இந்த சொன்ன இந்த 2 கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் ஆக்சுவலி ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. அந்த பிரைட் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகிறதுக்கான விஷயங்களும் கூடவே வரும். அது என்னென்னா இவங்களோட மைண்ட் செட்.
தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கிறது, பழைய பகை உணர்வு, இந்த பேகேஜஸ் கேரி ஓவர் பண்ணுறது, ஸோ ஒரு நபர் சார்ந்து ஒரு விஷயங்களை சார்ந்து இதெல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை இவங்களே தடுத்து நிறுத்துற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால இவங்க மனசு தான் காரணம் இவங்களுக்கு நடக்க போகிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இதை சார்ந்த விஷயங்கள்ல. சரி, இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பணப்புழக்கம் அப்படி இந்த மணி ஃப்ளோ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது? ஸோ பணப்புழக்கம் வந்து இனிஷியேஷன் எடுக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு புதுவிதமான ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும், இல்லை புதுவிதமாக மணி ரிசோர்ஸஸ் வருமானம் வரத்துக்கான ஒரு புது வாய்ப்புகள் உருவாகும், புதிய வாய்ப்புகள் உருவாகும். கண்டிப்பாக வாய்ப்புகள் வரும். ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க, லட்சாதிபதி ஆயிடுவாங்க அப்படின்னு இல்லாமல், அதாவது இப்போ இருக்கிற தேவைக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு என்னவோ அதற்கான வழிகள் கிடைக்கும். ஓகே, சூப்பர். இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் மேம், இப்போ வந்து மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ வந்து லவ் பண்ணுறாங்க, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி புதிதாக திருமணம் நடந்திருக்கு, இல்லை திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ பொதுவாக இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? ஸோ இவங்க அதுக்கான எஃபர்ட் போடுறாங்க, இவங்க வந்து அதற்காக விடாமுயற்சியாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற போது கண்டிப்பாக அது சக்ஸஸ் நோக்கி தான் போகும். பொதுவாக இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து மெரிட்டல் லைஃப் சார்ந்து ஒரு சக்ஸஸ் இருக்குது. ஆனாலும் இவங்க அதற்கான முயற்சி எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணும். முயற்சி எடுக்கிறாங்க, நம்ம துணையோடு நம்ம சேரணும், ஒன்றா இருக்கணும், நம்மளுடைய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பாக மாறணும் அப்படின்னா அதுக்கு இவங்க சில விஷயங்கள் பண்ணுறாங்களா, டெஸ்ட் அதாவது டாஸ்க் எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை இவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, ஒன் கைடன்ஸ் ஃபார் மிதுன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி இருக்கணும்? தைரியமாக பேசணும், இந்த நேர்பட பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் ஹானஸ்டாக பேசணும், தைரியமாக பேசணும். அட் த சேம் டைம் அதுக்கு ஒரு மீட்ரு இருக்கணும். ஸோ தைரியமாக பேசுறேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் பேசி வம்ப வந்து வாங்கிடக்கூடாது. பட் வார்த்தைகள் கவனம் இருக்கணும். அட் த சேம் டைம் வாயுள்ள பிள்ளை பழிக்கும். இவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்னாலே இவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும்.